Hello friends, இன்னைக்கு வீடியோல நம்ம CS Executive Jurisprudence சப்ஜெக்ட்டோட லெசன் நம்பர் 6 பார்க்குறோம். Law relating to tort, T-O-R-T, tort. Tort அப்படினா என்ன அப்படினா civil wrong. Civil wrong அப்படினா என்ன? Criminal wrongக்கும் civil wrongக்கும் வந்து நமக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியணும் ஃபர்ஸ்ட். Criminal wrongனா ஒரு விஷயம் பண்ணிட்டாரு. அப்படி அவர் பண்ணதுனால இன்னும் ஒரு பர்சனுக்கு வந்து பாடிலி ஹார்மு, நேரடியாக அடிக்கிறது, நேரடியாக கொல்றது, நேரடியாக வெட்டுறது, இந்த மாதிரி நேரடியாக ஆக்சிடென்ட் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் தான் வந்து கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. சிவில் ராங் அப்படின்னா என்னென்னா ஜஸ்ட் ஒரு தப்பு, அவ்வளோதான் தப்பு. அந்த தப்பு வந்து மற்றவனுக்கு ஹார்மை வந்து ஏற்படுத்துது. ஆனால் அந்த ஹார்ம் வந்து பாடிலி ஹார்ம், அடிக்கிறது அந்த மாதிரி கிடையாது. ஜஸ்ட்டு ஒருத்தவனை பற்றி தப்பாக பேசினா அவனுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தும், அதுவும் ஒரு சிவில் ராங் தான். ஒருத்தவனை பற்றி தப்பாக எழுதுனா அதுவும் ஒரு அவனை பாதிக்கப்படுத்தும், அதுவும் ஒரு சிவில் ராங். இல்லை ஒருத்தனுக்கு வந்து ஒருத்தன் மேலே வந்து போடக்கூடாத ஒரு கம்ப்ளைண்ட்டை தூக்கி போட்டாச்சு, அவன் தப்பே பண்ணல ஆனால் அவன் மேலே கம்ப்ளைண்ட் போட்டாச்சு, இதனால் என்ன தப்புன்னு கேட்கக்கூடாது. இது கிரிமினல் லைபிலிட்டி கிடையாது, ஆனால் இது சிவில் ராங். ஏன்னா நீ பண்ண ஒரு தப்பான ஆக்ட்னால அந்த பர்சனுக்கு டேமேஜ் ஏற்படுது. ஸோ அதுவும் ஒரு சிவில் ராங் தான். சிம்பிளாக வந்து நம்ம சிவில் ராங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா நமக்கு இந்த மூணு இன்க்ரெடியன்ஸ் தெரிஞ்சால் போதும். இந்த 3 இன்க்ரெடியன்ஸ் தான் வந்து சிவில் ராங்கை வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சொல்லுது. ஃபஸ்ட்டு ஒன், நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? ராங்ஃபுல் ஆக்ட் ஆர் ஒமிஷன், ஒரு தப்பான ஒரு ஆக்ட் பண்ணியிருக்கணும், ராங்ஃபுல் ஆக்ட் பண்ணியிருக்கணும். இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், ராங்ஃபுல் ஆக்ட் மஸ்ட் ரிசல்ட் இன் காசிங் லீகல் டேமேஜ். அந்த நம்ம பண்ண ஒரு தப்பு அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு லீகல் டேமேஜ், லாவில் வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு டேமேஜை வந்து ஏற்படுத்தியிருக்கணும். விச் மீன்ஸ் அவன் பாதிக்கப்பட்டிருக்கணும், அந்த பர்டிகுலர் பார்ட்டி பாதிக்கப்பட்டிருக்கணும். தேர்டு கண்டிஷன், லாங்ஃபுல் ஆக்ட் மஸ்ட் கிவ் ரைஸ் டு லீகல் ரெமடி. அந்த ஆக்ட் வந்து கேஸுக்கு போச்சுன்னா அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து லீகலாக வந்து அதுக்கு ரெமடி கொடுக்குற அளவுக்கு கோர்ட் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து ஒரு சின்ன பிரச்சனை, ஜஸ்ட் பேச்சு தகராறு தான் வருது. இந்த மாதிரி ஏதோ நீ இவ்வளோ ருபீஸ் என் வீட்டுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி வந்து ஒய்ஃப் சண்டை போட்டிருக்காங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே நடக்கலை. ஸோ இப்போ நமக்கு இதில் 3 ஆக்டிவிட்டீஸுமே இருக்கான்னு பார்ப்போம். ராங்ஃபுல் ஆக்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏவும் மிஸ்ஸஸ் ஏவும் தான் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஏ வந்து ஒய்ஃபுக்கு 1000 ருபீஸ் தரேன்னு சொல்லிட்டு தரலை. ஸோ என்ன பண்ணுறாங்க, மிஸ்ஸஸ் ஏ வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட 1000 ரூபாய் கேட்டார் ஆனால் தரலை அப்படின்றாரு. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டில் இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் இருக்கான்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ராங்ஃபுல் ஆக்ட் இருக்குது, ஏன்னா ஏ வந்து மிஸ்ஸஸ் ஏக்கு நான் 1000 ரூபா தரேன்னு சொல்லிட்டு தரலை. ஸோ ராங்ஃபுல் ஆக்ட் யார் மேலே இருக்குது? ஏ மேலே இருக்குது. ராங்ஃபுல் ஆக்ட் மஸ்ட் ரிசல்ட் இன் காசிங் லீகல் டேமேஜ். இந்த வேர்டு தான் நமக்கு இம்பார்ட்டண்ட். லீகல் டேமேஜ், டேமேஜ் ஏற்படுத்தியிருக்கு மிஸ்ஸஸ் ஏக்கு, ஏன்னா தரேன்னு சொல்லிட்டு தராது வந்து பாதிப்பு ஏற்படுத்திடுச்சு. ஆனால் அது வந்து லீகல் டேமேஜான்னு கேட்டால் கிடையாது. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கிற ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராப்ளமோ இல்லை ஏதோ ஒரு டிஸ்பியூட்டோ வந்து கோர்ட்டில் அக்செப்டபிள் கிடையாது. டைவர்ஸ் கேஸாக இருந்தால் மட்டும்தான் கோர்ட்டில் அக்செப்டபிள். மற்றபடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிற ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கிற 2 பர்சனுக்குள்ளே என்ன ஒரு ப்ராப்ளம் நடந்தாலும் அதை அவங்க தான் தீர்த்துக்கணுமே தவிர அதை கோர்ட்டுக்கு கொண்டு வர முடியாது. ஸோ லீகல் டேமேஜ் இல்லை. அதே லீகல் டேமேஜே இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது எப்படி வந்து கோர்ட் வந்து இதுக்கு லீகல் ரெமெடி கொடுக்க முடியும்? ஸோ இந்த கேஸில் வந்து இந்த 3 இன்க்ரெடியன்ஸ் இல்லை. அதனால் இந்த மிஸ்ஸஸ் ஏக்கும் மிஸ்டர் ஏக்கும் நடக்கிற 1000 ருபீஸ் பஞ்சாயத்து இஸ் நாட் அ டார்ட் லைபிலிட்டி. ஏன்னா இந்த 3 கண்டிஷன்ஸ் இருந்தால் தானே அது வந்து டார்ட் லைபிலிட்டி இல்லை. ஸோ வந்து இது வந்து ஒரு டார்ட்டே கிடையாது. அடுத்து அந்த ராங்ஃபுல் ஆக்ட்னு சொல்கிறது வந்து லீகலி ராங்காக இருக்கணும், நாட் மாரலி ராங். இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் தான் வந்திருக்கு. மாரலாக பார்த்தா, நியாயப்படி பார்த்தா மிஸ்ஸஸ் ஏக்கு வந்து இது உண்மையான ஒரு டேமேஜ் தான், ஆனால் அது வந்து லீகலில் வந்து தப்பு கிடையாதுல்ல. ஸோ இது வந்து ராங்ஃபுல் ஆக்ட் கிடையாது. லீகல் டேமேஜும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். அந்த டேமேஜ் வந்து லீகலாக வந்து அக்செப்டபுளாக இருக்கணும். இந்த கேஸில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடந்த ஒரு டேமேஜ் வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் போது நடந்திருக்கு. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு லீகல் டேமேஜே கிடையாது. ஸோ கோர்ட்டால் இதுக்கு எந்த இதுவுமே பண்ண முடியாது. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு நம்ம இன்னும் 2 இம்பார்ட்டண்ட்டான ஃப்ரேஸ் படிக்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்ஸாம் பாயிண்டில். டேம்னம் சைன் இன்ஜூரியா, இன்ஜூரியா சைன் டேம்னம். இந்த 2 வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். டேம்னம் சைன் இன்ஜூரியா அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட்டு நான் இதை ரீட் பண்ணிடுறேன். காசிங் ஆஃப் டேமேஜ் வித்தவுட் வயலேஷன் ஆஃப் அ லீகல் ரைட். இதுதான் வந்து இந்த டேம்னம் சைன் இன்ஜூரியாக்கான மீனிங். ஒருத்தவனுக்கு டேமேஜ் வந்து காஸ் பண்ணுறோம், அவனை வந்து பாதிப்பு ஏற்படுத்துகிறோம், ஆனால் அந்த பாதிப்பு வந்து அவனோட லீகல் ரைட்டை வயலேட்டே பண்ணாமல் வந்து அவனுக்கு டேமேஜ் காஸ் பண்ணுறோன்னா அந்த ஆக்டிவிட்டிக்கு பேர் தான் டேம்னம் சைன் இன்ஜூரியா.
டேம்னம்னா மானிட்டரி லாஸ், அவனுக்கு மணியில் வந்து லாஸ் ஏற்படுத்துகிறோம். வித்தவுட்டு சைன்னா வித்தவுட்டு, இன்ஜுரியானா இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் லீகல் ரைட், அவனோட லீகல் ரைட்டை வயலேட் பண்ணாமல் அவனுக்கு ஒரு லாஸ் ஏற்படுத்துகிறோன்னா அதுக்கு பேர் டேம்னம் சைன் இன்ஜூரியா. அடுத்து அப்படியே ஆப்போசிட், இன்ஜூரியா சைன் டேம்னம். இன்ஜூரியா சைன் டேம்னம்னா என்னென்னா இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் அன் அப்சல்யூட் ப்ரைவேட் ரைட் வித்தவுட் எனி ஆக்சுவல் லாஸ். அவனுக்கு டேமேஜே வந்து ஏற்படுத்தவே இல்லை, அவனுக்கு கொஞ்சம் கூட அவன் பாதிப்பு ஏற்படலை, ஆனால் அவனோட ப்ரைவேட் ரைட்டை நம்ம வயலேட் பண்ணிட்டோம், அவனோட ரைட்ஸை வயலேட் பண்ணிட்டோம், ஆனால் டேமேஜ் காஸ் பண்ணலை அப்படின்னா அதுக்கு பேர் இன்ஜூரியா சைன் டேம்னம். ஒரு டேமேஜ் வயலேஷன் பண்ணாமல் பண்ணோன்னா அதுக்கு பேர் வந்து டேம்னம் சைன் இன்ஜூரியா. இன்ஜூரியா சைன் டேம்னம்னா அவனுக்கு எந்த ஒரு டேமேஜுமே கொடுக்காம அவனோட ப்ரைவேட் ரைட்டை மட்டும் வயலேட் பண்ணுறதுக்கு பேர் இன்ஜூரியா சைன் டேம்னம். லாஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இந்த டார்ட்டோட இன்ட்ரோடக்ஷனில் மென்ஸ் ரியா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது நீங்கள் பின்னாடி எல்லா இடத்துலையும் படிப்பீங்க. கில்ட்டி மைண்ட். கில்ட்டி மைண்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு நோக்கத்துடன், தமிழில் சொன்னால் நோக்கத்துடன், ஒரு பர்பஸாக வந்து ஒரு பர்சனை வந்து பாதிப்பை ஏற்படுத்தணுங்கிற ஒரு நோக்கத்தோடு பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து மென்ஸ் ரியா. தெரியாமல் பண்ணால் அது தப்பு கிடையாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஒரு பர்பஸாக இவனை அடிக்கணுங்கிற பர்பஸோடு அவனை அடிக்க போனால் அதுக்கு பேர் வந்து மென்ஸ் ரியா. இதுக்கான ஃப்ரேஸ் வந்து ஆக்டஸ் நான் ஃபேசிட்ரியம் நிசி மென்செட்ரியா. ஆக்டஸ் ACTUS NON நான், இது ஃபேக்ட் இல்லை ஃபேசிட், ஃபேசிட்ரியம் நிசி NISI MENS சிட்ரியா. இந்த இதுதான் ஃப்ரேஸு. இதுக்கு என்ன அர்த்தம்? an act is not declared as a crime unless it is done with a guilty mind. ஒருத்தவனை தெரியாமல் நான் வந்து காரால் இடிச்சிட்டேன்னா அது வந்து ஒரு க்ரைம் கிடையாது, ஆக்சிடெண்ட். அதே பர்சனை தெரிஞ்சு இடித்தா அதுக்கு பேர் க்ரைம். அப்போ ஏன் அதை நம்ம க்ரைம்னு சொல்கிறோம்? அங்கே கில்ட்டி மைண்ட் இருக்குது, நோக்கத்தோடு பண்ணியிருக்கோம், கில்ட்டி மைண்ட் இருக்குது, அதனால தான் அதுக்கு பேர் மென்ஸ் ரியா. இதுதான் வந்து டார்ட் அப்படிங்கிற லெசனோட இம்பார்ட்டன்ட் பேசிக்ஸ். நெக்ஸ்ட் வீடியோட அந்த டார்ட்டுவஸ் லைபிலிட்டிக்கு சில ரொம்ப நிறைய டைப்ஸ் இருக்குது, என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.